ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடமா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி மண்பாட்டில் செய்யுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுக்கு ஒரு பாட் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய ஆனியன், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய தக்காளி பழுத்ததாக கட் பண்ணி போட்டு அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே கடமை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உடனே இறக்கிடக்கூடாதுங்க, ரொம்ப நேரம் வேகணும். கடமை நல்லா வெந்தால் தாங்க அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் ஜீராத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி சுண்ட உடனே சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ